ஹே ஆல், இந்த வீடியோவில் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின், இல்லை சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பட் யூ கேன் ட்ரை. ஸோ என்னோட ஸ்கின் கேரை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிக்கணும். ஸ்கின் கேர் இஸ் அ லக்ஸரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து உங்களுக்கு பணம் இருந்தால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை கம்மியான ப்ராடக்ட்ஸ், கம்மியான விலையில் உள்ள நல்ல ப்ராடக்ட்ஸை பாருங்கள். யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணா பின்னாடி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து வீணாக போயிடும். ஏன்னா எனக்கு அப்படி தான் காலேஜ் டைமில் கையில் காசு இல்லாமல் சும்மா லோக்கல் ப்ராண்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் வந்து நிறையவே டேமேஜ் ஆகிட்டு. ஸோ பொறுமையாக ஒன்று ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ், மினி சைஸ் இருந்தால் மினி சைஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சீரமில் வந்து என்னுடைய கன்சர்ன் என்னென்னா, எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும் என்னோடய ஸ்கின்னில், ரொம்ப லைட்டான பிக்மெண்டேஷன் தான். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சீரம் வந்து நயசினமைட். ஸோ அதனால நான் நயசினமைட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷனே ரொம்ப ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் நயசினமைடுக்கு பதிலாக ஆல்ஃபா ஆர்புட்டின் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னுடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஃபஸ்ட்டு சீரம் வாங்குறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் வாங்கி ஒரு சன்ஸ்க்ரீனை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக டெய்லி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுற பழக்கத்தை வந்து உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீரம் வாங்கணும். பிகாஸ் சீரம்லாம் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக உள்ளது. ஸோ நீங்கள் அதை சீரம் போட்டு சன்ஸ்க்ரீன் ஒழுங்காக போடலைன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், சன்லைட்லாம் பட்டால் ரொம்ப எரியிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அண்டு சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ரொட்டீனாக நீங்கள் போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சீரம் வாங்கி சீரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த நயசினமைட் சீரம். நான் மினிமலிஸ்டோடது யூஸ் பண்ணுறேன். என்னோடது வந்து 10%. நீங்கள் இப்போ தான் பிகினர் இல்லை வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 5%லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 10%லேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நைட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், பகலில் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்ச நாள் அதுக்கு சூட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா பகல்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்ற நேரத்தில் காலையில் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, நைட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பழகினோடனே நீங்கள் மார்னிங்கும் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த நயசினமைட் சீரம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் ஆனிச்சு அந்த ட்ரைனஸ் வந்து கம்மியாகிறதுக்கு. இப்போலாம் இது போடும்போது எனக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னுடைய மாய்ஸ்சரைசர். இப்போ நான் வந்து எமோலின் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த செட்டாஃபிலோட டேம் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அது வந்து காஸ்ட் ஏற்றிட்டாங்க. 30 கிராமுக்கு 300 சம்திங் விற்கிறதுனால நான் இந்த இதுக்கு மாறிட்டேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டான சூப்பரான ஒரு லோஷன் ஒரு ஜெல் டைப்பில் உள்ள ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் பாண்ட்ஸ்லேருந்து இந்த கிளியர் ஜெல்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குள்ள ஸ்கை ப்ளூ கலர் பாக்ஸ். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் மாதிரியே தான் இருக்கும். இதில் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இது ஆக்சுவலி மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த மாய்ஸ்சரைசரை வந்து எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம போடும் போது நல்லா ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துலேயே அதை அப்படியே நம்ம ஸ்கின் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். நம்ம போட்டதுக்கான தடையமே இருக்காது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான லைட் வெயிட்டான சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது இவ்வளோ பெரிய டியூபே வந்து 300 ருபீஸ் தான். இது கண்டிப்பாக ரொம்ப மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து மினிமலிஸ்டோடைய சன்ஸ்க்ரீன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரீசன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஒயிட் காஸ்ட் தராது. இது போட்டால் முகமே ஏதோ பிரைட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது லைக் சீரம் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு நம்ம ஃபேஸே ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம போட்ட உடனே எல்லாத்தையும் மேட்டிஃபை பண்ணிடும், முகமே நல்லா பிரைட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ரீக்விலோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் லைட்டாகவே ப்ரௌன் ஸ்கின்க்கு வந்து ஒயிட் காஸ்ட் தரும். அண்ட் ஆல்சோ அது வந்து எனக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து ஆக்னே இல்லைனா பிம்பிள்ஸ் வரக்கூடாது அந்த ப்ராடக்ட் நமக்கு செட் ஆச்சுன்னா. ஸோ அதில் வந்ததுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் போட்டு எனக்கு எதுவுமே என் ஸ்கின்னில் எந்த ரியாக்ஷனுமே வரல. அதே போல் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபிங்கர் ரூல்னு சொல்லுவாங்க. நம்ம முகத்துக்கு மட்டுமே 2 விரல் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணுன்னு. அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சோண்டு இது போட்டாலே இதில் நான் பிளெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு தான் பிளெண்ட் பண்ணுவேன் டெய்லியுமே. அந்தளவுக்கு நம்ம போட்டோன்னா முதல் விஷயம் நம்ம ஃபேஸ் வந்து அதை அப்சர்வும் பண்ணாது, நம்மளால் பிளெண்டும் பண்ண முடியாது. ரொம்பவே பஃபூன் மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் அப்ளை பண்ணோன்னா. ஸோ நான் இன்னும் அந்தளவுக்கு நான் அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் போகலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்புன்னு வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் இது அப்ளை பண்ணும்போதே என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகிடும்.
கொஞ்சம் தான் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் நார்மல் மேக்கப் போடாத அன்னைக்கு ஜஸ்ட்டு வெறும் பவுடர் மட்டும் போட்டாலே முகம் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். இல்லை மேக்கப் போடணுன்னா இதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு ப்ரைமர் போட்டு கன்சீலர் போட்டு என்னோடய மேக்கப் முடிச்சுப்பேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நான் மார்னிங் பண்ணுவேன். மார்னிங் இந்த 3 ஸ்டெப்புமே கன்ஃபார்மாக பண்ணுவேன். நைட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முகம் கழுவிட்டு இந்த எல்லாமே சன்ஸ்க்ரீன் தவிர ஃபர்ஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேஸ்லின், நம்ம ஓல்ட் ஸ்கூல் வேஸ்லின். இந்த வேஸ்லின் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, ஆக்னே வருமா என்னென்னு. பட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்லின் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு லேயர் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா மார்னிங் வந்து முகம் ட்ரை ஆகாமல் ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் ஸ்லக்கிங்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் அந்தளவுக்கு ட்ரை பண்ணலைனாலும் ஆக்சுவலி தி ரிசல்ட் இஸ் குட். ஸோ வந்து கண்ணுக்கு கீழே நெத்தியில் இந்த இடம்லாம் எனக்கு வந்து காலையில் எழுந்து பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஏரியாஸில் நான் நைட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு படுத்துட்டேன்னா காலையில் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இப்போ ஒரு 5 மந்த்ஸாக தான் நான் என்னோடய ஸ்கின் கேரை ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய சேஞ்சஸ் பார்க்க கொஞ்சம் நாள் ஆகும். பொறுமையாக தான் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா பொறுமையாக ஒரு ப்ராடக்டாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறையா வாங்குங்க. அதே போல் சீரம்ஸ் எல்லாம் நிறையா வாங்காதீங்க. இந்த ஒரு சீரமே நான் தீபாவளி டைமில் வாங்கினது இன்னமும் எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் டெய்லியும் யூஸ் பண்ணுவேன். ஸோ 30 ml வந்து ரொம்ப நாள் வரும். நீங்கள் நிறைய சீரம் என்னன்னே தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். நிறைய சீரம்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 6 months to 1 yearக்குள்ளே யூஸ் பண்ணணும். இல்லைனா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு சீரம் வாங்குங்க. இல்லை 30 ml வேண்டாம்னா, இது 30 ml உங்களுக்கு வந்து பெருசு காஸ்ட்லியாக இருக்குன்னா 10 ml சீரம்லாம் விற்கிது நிறையா பிராண்டில். ஸோ நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.